பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ஆண்டோட இரக்கம் உங்களை மூடி நினைக்கிறது. அவை நன்றாக சந்தோஷமாக வாழ்வீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவசிக்கிறேன். அன்பர்களே, 1946 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் 1947 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை இத்தாலி நாட்டில் உள்ள மொந்திக்கியேரி என்ற பட்டணத்தில் உள்ள சிறிய ஆலயத்திலே அருட்சகோதரி பியோரினா அவர்களுக்கு பரிசுத்த கன்னித்தாய் 11 முறை காட்சியளித்தார்கள். தன்னை ரகசிய ரோஜா, அதாவது ரோசா மிஸ்டிகா என்று அழைக்க சொன்னார்கள். இந்த அன்னை அவர்கள் கடைசியாக டிசம்பர் 8ஆம் தேதி 1947 காட்சி கொடுக்கும்போது அது விசேஷ காட்சியாக இருந்தது. அந்த அன்னை சொன்னார்கள், இந்த நாளிலே டிசம்பர் 8ஆம் தேதி, ஒவ்வொரு வருடம் டிசம்பர் 8ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேவ கிருபையின் நேரமாக அனுசரித்து ஜெபிக்க சொன்னார்கள். அந்த நேரத்தில் கேட்கின்ற எந்த விண்ணப்பங்களும் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாள் அமலோர் பண்ணையின் திருநாள். ஆகவே அன்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நேரத்திலே உருக்கமாக ஜெபித்து ஆண்டவருடைய கிருபையில் நனைந்து சாட்சியாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபிக்க அழைக்கிறேன். இந்த காணொளியே உங்களை ஜெபிக்க அழைக்கத்தான். தேவ கிருபையின் நேரத்தில் ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் அறிவியுங்கள். இந்த செய்தியை பலருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த டிசம்பர் 8 மதியம் 12 முதல் 1 மணி வரை உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ ஒரு ஸ்டேட்டஸாக நீங்கள் போடலாம். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பல குரூப்புகள் இருக்கலாம், அதிலெல்லாம் அனுப்புங்கள். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்னெல்லாம் விதத்தில் மற்றவர்கள் அறிவிக்க முடியுமோ இந்த நேரத்தின் மகிமையை நீங்கள் எல்லாருக்கும் அறிவியுங்கள். ஜெபிக்கட்டும். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த நன்மையை எல்லாரும் அனுபவிக்கட்டும். ஆகவே இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை மிக மிக விசேஷமாக வீட்டுக்குள்ளேயோ ஆலயத்திலேயோ இருந்து திருப்பாடல் 51, ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பாதுகாப்பு, நாம் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்கம்மா சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு 3 முறை இந்த திருப்பாடல் 51 நீங்கள் முடிந்தவரை ஆரோக்கியம் இடம் கொடுத்தால் முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள். இந்த திருப்பாடல் ஜெபித்த பிற்பாடு தொடர்ந்து இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கலாம். உங்கள் விண்ணப்பங்களுக்கு எடுத்து வைக்கலாம். மிக விசேஷமாக ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுவதற்கு தடைகள் உடைய வேண்டும். ஆண்டுடைய அரசாட்சி உங்கள் குடும்பத்தில் பற்றி படர வேண்டும். இந்த பூமியெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும். ஆசையா ஜெபி. நான் என்னோட கருத்தை சொன்னேன். உங்கள் கருத்தை வச்சு ஜெபிங்க. உங்கள் குடும்ப கருத்துக்காக ஜெபிங்க. உங்கள் மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. இந்த 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக சமையல்லாம் பண்ணக்கூடிய நாள். கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு, அந்த ஒரு நாள் சமைச்சு முடிச்சுட்டு முழங்கால் படி போட்டு ஜெபித்து பாருங்கள். தேவ கிருபை நறுமணமாய் உங்கள் குடும்பத்தை மூடும். ஆண்டவருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை மூடும். பலருக்கும் அறிவியுங்கள். இந்த நேரத்தை அறிவித்து ஜெபியுங்கள். கிருபையினால் நிரம்பி வழியுங்கள். வாழ்த்துக்கள்.